சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கட்டு எடுக்கிறாங்களாங்க இந்த ராஜ்மோகன், புசி ஆனந்த் அண்ட் ஆதவர்ஜுனா. ஒரு மாநாட்டுக்கு 50,000 மினரல் வாட்டர் பாட்டிலுக்கு சிக்னேச்சர் வாங்கினாங்கன்னா அந்த காசை ஃபுல்லா விழுங்கிட்டு 500 பாட்டில் வருதாங்க. எனக்கு ஒரு சேலம் காலேஜ் ஓனர் கால் பண்ணி கதர்னாரு போன வாரம். ஜக்கி வாசுதேவ் பேசி 100 கோடி என்ன சொல்றது கமிட் பண்ண வச்சிருக்காங்களாம் டிவிகேக்கு. நிறைய இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து கார்பரேட்ஸ்ல இருந்து நிறைய பேர்கிட்ட இருந்து 50 கோடி 80 கோடின்னு வாங்கியிருக்காங்க. எல்லாத்துலயும் கட்டு கமிஷன் பண்றாங்க, எல்லாத்துலயும் கட் வாங்குறாங்க, கமிஷன் பண்றாங்க. இந்த லாரியில ஏத்தற அந்த லாரிக்காரன் உட்பட 10 ரூபாய் 20 ரூபாயில இருந்து கட் கமிஷன் எடுக்கிறாங்க. விசில் கான்ட்ராக்டுக்கு எக்கச்சக்க கோடி அடிச்சுட்டாங்க. புஷில இருக்கிற ராஜ்மோகன் இஸ் சோ ஹாப்பி. இத்தனை ஊழல் நம்ம பண்றோமா இவ்வளவு பாதுகாப்போடன்னு. ஐயோ ப்ளீஸ் ஸ்டாப் டூயிங் தட் அனில். உங்க பாக்கெட்ல இருந்து செலவு பண்றதை நிப்பாட்டுங்க ஒவ்வொரு இடத்துலயும். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாடகி சுஜித்ரா அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம் ஆண்டனி. இப்ப விஜய் பேர் சொல்லி நிறைய இடத்துல வசூல் வேட்டை நடக்குது, பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள வசூல் வேட்டை நடக்குது, சீட்டுக்கு இத்தனை கோடி பேரம் பேசுறாங்க அப்பெல்லாம் நடக்குது மேடம். எஸ் எஸ் அண்ட் எனக்கு கன்ஃபார்ம்டாவே சொல்லியிருக்காங்க. மட்டும் இல்லாம இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கட்டு எடுக்கிறாங்களாங்க இந்த ராஜ்மோகன், புசி ஆனந்த் அண்ட் ஆதவர்ஜுனா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாநாட்டுக்கு 50,000 மினரல் வாட்டர் பாட்டிலுக்கு சிக்னேச்சர் வாங்கினாங்கன்னா அந்த காசை ஃபுல்லா விழுங்கிட்டு 500 பாட்டில் வருதாங்க. அந்த 500 பாட்டில் வந்துட்டு அங்க இருக்கிற ஜெனுவின் தமிழ் தாவேகா செயலாளர்கள் அவன் பாக்கெட்ல இருந்து செலவு பண்ணி அது 50,000 ஆக்குறானா. ஒன்னும் சொல்லாத, அங்க இருந்து தலைவர் டென்ஷன்ல இருப்பாரு, சரியா வந்திருக்காது, நம்மளே செலவு பண்ணிடலாம்ப்பா, நம்மளே செலவு பண்ணி. ஐயோ ப்ளீஸ் ஸ்டாப் டூயிங் தட் அனில். உங்க பாக்கெட்ல இருந்து செலவு பண்றதை நிப்பாட்டுங்க ஒவ்வொரு இடத்துலயும். நிஜமாவே எனக்கு ஒரு சேலம் காலேஜ் ஓனர் கால் பண்ணி கதர்னாரு போன வாரம். அப்படி இப்படி பேசி ஏதோ ஒரு உருட்டி ஜக்கி வாசுதேவ் பேசி 100 கோடி என்ன சொல்றது கமிட் பண்ண வச்சிருக்காங்களாம் டிவிகேக்கு. பினான்ஸ் இது அதுல 50 கோடி அட்வான்ஸா கொடுத்துட்டு இன்னொரு 50 கோடி கொடுக்காம நான் வாபஸ் வாங்கிக்க போறேன் அப்படின்ட்டு அவரு. பட் அந்த 50 கோடி போனதுதான் அவருக்கு. போனவன் போனாண்டி முழுகிட்டாங்க அந்த 50 கோடி. நிறைய பேர்கிட்ட இருந்து அட்வான்ஸ் எடுத்திருக்காங்க. யாயா அசோசியேஷன் கொலாப் அவங்க என்ன சொல்லி கொலாப்னு நமக்கு தெரியாது, அவங்க வாயால வந்தாதான் தெரியும். பட் கொலாப் போட்டிருக்காங்கன்றது தெரியும். நிறைய இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து கார்பரேட்ஸ்ல இருந்து நிறைய பேர்கிட்ட இருந்து 50 கோடி 80 கோடின்னு வாங்கியிருக்காங்க. டோட்டல் 100-200 கோடின்னு பேசிட்டு அட்வான்ஸ் லைக் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளவு கொடுங்க, ஜெயிச்சதுக்கு அப்புறம் இவ்வளவு கொடுங்க. என்ன ப்ராமிஸ் லைக் அடுத்த 5 வருஷத்துல இத்தனை டெண்டர் உங்களுக்கு கொடுப்போம், இத்தனை கான்ட்ராக்ட் உங்களுக்கு கொடுப்போம் அந்த மாதிரி. ஓ ஜெயிச்சவங்க நம்பிக்கையில அது மாதிரி டீல் பேசிட்டு இருக்காங்க அப்படி மேடம். ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்காக என்ன வேணா பண்ணுவோம், வச்சுக்கோங்க. ஒரு காலேஜ்ல இன்னும் 4 ஃப்ளோர் கட்டணுமா, கட்டிக்கோங்க, எதுக்கு வேணா பெர்மிஷன் கொடுப்போம். சரி, இவங்க 100 கோடி எதுக்கு கொடுக்குறாங்க? அவங்க ஃபியூச்சர்ல பண்ண போற டுபாக்கூர் வேலைக்கு இன்சூரன்ஸுக்கு தானே. கண்டிப்பா ரைட்டா. அவன் சொல்ல போற பொய்க்கு இன்சூரன்ஸுக்கு தான். என் காலேஜ்ல ரொபாட்டிக்ஸ் கொடுக்குறேன், அவனை ரஷ்யாக்கு அனுப்புறேன் பொய் சொன்னா அவனை நாளைக்கு போலீஸ் தூக்கி உள்ள போடக்கூடாது. அதுக்கு அந்த இன்சூரன்ஸ்க்கு தான் 100 கோடி 50 கோடி வரப்போற கவர்மெண்ட் நினைச்சிட்டு இந்த பைத்தியங்கள் எல்லாம் கொடுத்து வச்சிருக்குங்க. இல்ல மேடம், இப்ப எந்த நம்பிக்கையில கொடுக்குறாங்க? தாவேகா ஆட்சிக்கு வரும்னு நினைச்சு கொடுக்குறாங்களா இல்ல எப்படி மேடம்? அது எப்படி வாங்குறாங்க? எல்லாத்துலயும் கட்டு கமிஷன் பண்றாங்க, எல்லாத்துலயும் கட் வாங்குறாங்க, கமிஷன் பண்றாங்க. இந்த லாரியில ஏத்தற அந்த லாரிக்காரன் உட்பட 10 ரூபாய் 20 ரூபாயில இருந்து கட் கமிஷன் எடுக்கிறாங்க. இந்த அரசியல் ஆர்கனைசேஷனுக்கு, அதாவது பிரச்சார அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு சின்ன சின்ன பிளாஸ்டிக் கவர்ல இருந்து, நான் சொல்றேன் பிளாஸ்டிக் கவர்ல இருந்து அந்த விசில் கான்ட்ராக்டுக்கு எக்கச்சக்க கோடி அடிச்சுட்டாங்க. அந்த விசில் வாங்குறதுக்கு அந்த விசில் ஒவ்வொரு விசிலும் 15 ரூபாய்னு சொல்லி அந்த மாதிரி you know how they fraud contracts, right? இந்த தரமான விசில் வாங்குறோம், ஒவ்வொரு விசிலும் 15 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விசில் கான்ட்ராக்ட் இருக்கு. they won't pay even a penny. அவன் நன்கொடையா பண்ணி கொடுக்கணுமா இவங்களுக்கு? ஒரு காசு கொடுக்கல. பிளஸ் அந்த அலுவலகத்துல இருந்து இதுக்கான பட்ஜெட்டையும் தூக்கிட்டானுங்க. நடுவுல உட்காந்துட்டு இந்த 3 நிறைய காசு அமைக்கி இருக்கு, புசி ஆனந்த், ராஜ்மோகன் அண்ட் ஆதவர்ஜுனா. ஏன் ஆதவர்ஜுனா காசு இல்லையா மேடம்? எப்படி மேடம்? காசு இருக்கிறவங்க அதான் தமிழ் புத்தி. நமக்கு காசு இருந்துச்சுன்னா ஏன் அமுக்கணும்னு பாப்போம். இவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கிடைச்சாலும் பத்தாது, பேராசை. என்ன பண்றது? ஆல்சோ விஜய் ஜெயிக்க மாட்டான்ற நம்பிக்கை இந்த என்டையர் டீமுக்கு இருக்கு. சோ காற்றுள்ள வரை தூற்றிக்கொள். இந்த பிரச்சாரம் நடக்கிற வரைக்கும் தான் விஜய்க்கு வேல்யூன்னு தெரியும் இவங்களுக்கு. அதுக்கப்புறம் தலைவர் சொதப்பிடுவாரு, தோத்தா சொதப்பிடுவாருன்னு தெரியும் அவங்களுக்கு. ஜெயிச்சாலுமே சொதப்பதான் வாய்ப்பு இருக்கு. பட் இவங்கெல்லாம் கூட நின்னு ஏதோ பண்ண வைப்பானுங்கல்ல.
இவர் தோத்துட்டாருன்னா இவங்களுக்கு எந்த ஆதாயமும் இல்ல, இவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்ல, விட்டுருவானுங்க தானே. கண்டிப்பா. விஜய் தோத்துட்டாருன்னா யூ ஷுட் see how quickly the rats will leave the ship. ஆதவர்ஜுனா எல்லாரும் அப்படியே விலகிருவானுங்க விஜய். சோ விஜய்ங்கிற ஒரு பொம்மையை வச்சு ஒரு ஒரு முகத்தை வச்சு இன்னைக்கு 10,000 கோடி ஆட்டிய போறோம்னு ரெடி பண்ணிட்டாங்க. அதான். சோ விஜய் மே ஏப்ரல் 23ஆம் தேதி வரைக்கும் தான் ஆட்டையை போட முடியும். அதுவுமே லாஸ்ட் 1 வீக் ஆட்டையை போட முடியாது. எல்லாத்துலயும் ஆட்டை இருக்குங்க. அந்த ஷால்ல இருந்து எல்லாத்துக்கும் அடிக்கிறாங்க நடுவுல. எல்லாமே ஒரு சப்ளையர் ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணி ஃப்ரீயா சப்ளை பண்ண வச்சுட்டு இத்தனை செலவாச்சுன்னு சொல்லி அலுவலகத்துல இருந்து அடிச்சிருக்காங்க. ஓ, இது விஜய் தெரியுமா தெரியாதா மேடம்? விஜய் என்னன்னா தாவேக்கான்றது ஒரு கார்பஸ் தானே. அந்த தாவேக்காக்குள்ள போற காசுல இருந்து அவருக்கு ஒரு கட்டு வந்தா அவருக்கு சந்தோஷம். அந்த தாவேக்காவை கரப்பார் அவரு, புரியுதுங்களா? அந்த தாவேக்கா அப்படின்றத கரப்பார். அவரும் வந்து நின்று வருங்க இங்க குழால இருந்து தண்ணி குடிக்கிறதுக்கு. தாவேக்கான்ற குழா அவர் செட்டப் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டு அதுல இருந்து தண்ணி வருதா, அவரும் வந்து நின்று வருங்க இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு. அவருக்கு ஃபைனலா 2 சொட்டு தான் இங்க போகும் கட்டு. அது அரசியல்ன்ற விஷயத்த பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இப்போ எந்த ஒரு ஊழல்லையுமே the top person will get the least amount actually. அது வரைக்கும் இருக்கிற எல்லா ஸ்டெப்லயும் நிறைய செலவாயிரும். நிறைய பேரு செலவும் ஆயிரும், சாப்பிட்டுருவாங்க. அண்ட் கண்ணுக்கு தெரியாத இடத்துல அந்த காசை கொண்டு போய் வச்சிருவாங்க, இன்வெஸ்ட் பண்ணிருவாங்க. கசின் அத்திம்பேர் ஆத்தா இங்க தாராவில கொண்டு வந்து ஏதாவது ஒரு ஏழை வீட்டுல உள்ள நீங்க திறந்து பாத்தீங்கன்னா கண்ணு தெரியாத கிழவி இருக்கும். அப்படியே இருமிண்டு தாத்தா இருப்பாங்க. சும்மா பெட்டை தூக்கி பாத்தீங்கன்னா 10 கோடி இருக்கும் அடியில. யாருக்காக எல்லாமோ அடகு காப்பாங்க. அது வரும் போகும், அதுக்கான ஒரு சின்ன அமௌண்ட் இவங்களுக்கும் கிடைக்கும். தாராவி ஃபுல்லா இந்த பிசினஸ் தான். அந்த மாதிரி இத்தனை இடங்கள்ல இருக்காமே, திருப்பதி, புத்தூர், நாகை, சத்யதேவம், எல்லா இடத்துலயும் கொடியா பதுக்கி வச்சிருக்கானுங்க. ஊழப்பிடிச்ச தெலுங்கானா ஊழப்பிடிச்ச தெலுங்கர்கள் வெற்றி கழகம் இது. ஊழல் பிடிச்ச தாவேகா. ஊழல் மேக்சிமம். இட்ஸ் ஜஸ்ட் அ pus-filled party. It's horrible what they're doingன்றது. மேற்கொண்டு இன்னைக்கு இனிமே என்னெல்லாம் நடக்க போதோ, எவ்வளவு எல்லாம் அழுக்கு நம்ம பாக்கணுமோ. இல்ல மேடம், ஊழலுக்கு எதிராக தான் நாங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், ஊழல் ஒழிக்க வந்திருக்கோம் சொல்றாரு மேடம் விஜய் அவர்கள். சொல்லும் போதே ராஜ்மோகன் பின்னாடி சிரிக்கிறாரு. ஏன்னா அவரும் ஊழல் சேர்ந்து அவர் அதான் அவர் வாயில இருந்து வந்துருச்சு அந்த சிரிப்பு, கவனிச்சிங்களா? பின்னாடி நின்னு அந்த இடத்துல குபுக்குன்னு இருந்துச்சு. ஊழல் எதிராவா? அவர் அந்த கட்சிக்குள்ள வந்துதான் இத்தனை வகையான ஊழல் செய்ய முடியுமான்னு வாழ்க்கையில அப்படியே அண்ணாந்து பார்த்து ஒரு சந்தோஷமான ஏகலவியனா கத்துட்டு இருக்காரு வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம். புஷில இருக்காரு ராஜ்மோகன். இஸ் சோ ஹாப்பி. இத்தனை ஊழல் நம்ம பண்றோமா இவ்வளவு பாதுகாப்போடன்னு அவருக்கு வியப்பா இருக்கு. புதுவில்லன் மெடப்ல இருக்காரு. இல்ல மேடம், பல இடத்துக்கு வந்து விஜயே போல விஜய் மாதிரி ஒரு டூ போட்டு ஒரு பொம்மையை நிக்க வச்சு போய் வாக்கு சேகரிச்சுட்டு இருக்காங்களா? இது எப்படி மேடம்? விஜய் போகாத இடத்துக்குலாம் பொம்மை போகுது, இல்ல விஜய் ஒரு பொம்மையா சித்தரிக்கிறாங்களா எப்படி மேடம்? சத்தியமா தெரியலங்க. ஒரு பக்கம் இவங்க கோமாளி பாலிடிக்ஸ் பண்றாங்க. ஓகே, ஃபுல்லி கோமாளி பிரச்சாரம் தான் நடக்குது. ஃபுல் ஃபேக் டிராமா, இந்த சிந்தட்டிக் சிம்பத்தி, இந்த மாதிரி தான் நடக்குது இவங்க பிரச்சாரமே. இவங்க வந்து தோக்க போறாங்கன்றது உறுதி. எவ்வளவு கேவலமா தோக்க போறாங்கன்றதுதான் நம்ம பாக்கணும். நான் வந்து ஒவ்வொரு நாளும் சரி இந்த அளவுக்கு கேவலமா தோப்பாங்க அப்படின்னு நினைச்சா அடுத்த நாள் ஐயோ இதை விட கேவலமா தோக்க போறாங்களேன்ற மாதிரி அவங்க செயல்கள் இருக்கு. கேவலத்திலும் கேவலமா இதுக்கு முன்னாடி ஒரு கட்சி இந்த மாதிரி தோத்ததில்லைன்ற மாதிரி தோக்க போறாங்களோன்னு தோணுது எனக்கு. ஏன்னா அவங்க செட்டப் பண்ணி கூட்டி வந்திருக்கிற ஆளுங்களுக்கு எல்லாம் நம்ம ஊர்ல ஓட்டு கிடையாது. அந்த ஓட்டுன்ற மெக்கானிசம் மெஷினரிய இவங்களால கை வைக்க முடியாது. அங்க வந்து டிஎம்கே எடுத்துரும். நீ எலெக்ஷன் மெஷினரியில நீ ஏதாவது ட்ரை அத மட்டும் தான் விஜயால தொட முடியாதுங்க. சினிமாக்காரனால அந்த ஒரு விஷயம் மட்டும் தொடவே முடியாது. விஜய்க்கு தெரியாது அந்த தீவிரம் ஆஃப் தட் எலெக்ஷன் டே. அது எல்லா பெரிய அரசியல்வாதிக்கும் தெரியும். அந்த தீவிரம் ஆஃப் தட் எலெக்ஷன் டே அது வரைக்கும் அவங்க பேசினது பலிக்குமா பலிக்காதா, எல்லாரும் ஏதோ அப்படியே மளிகை கடைக்கு வர மாதிரி வந்துட்டு போறாங்க. யார் மூஞ்சிய பார்த்தாலும் ஒண்ணும் தெரியாது. அன்னைக்கு பப்ளிக் உஷாராமா, எவன் மூஞ்சிய பார்த்தாலும் யாருக்கு ஓட் போட்டான்னு தெரியாது.
அந்த அன்சர்டனிட்டில நீ என்ன பண்ணுவ? நீ உட்காந்து ரிசல்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணும். பெண்கள் சொல்றாங்களே மேடம், எவ்வளவு அசிங்கமா தோக்க போறாருன்னு நம்ம பார்க்க தான் போறோம். பட் அதுக்கு அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு அப்படின்றதுக்கு எனக்கு ஐடியாவே இல்லைங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் தோத்ததுக்கு அப்புறம் என்ன அப்படியே பணியூர்ல போய் ஒளிஞ்சிருவாரா? வாட் ஹில் டூ யா? இல்ல நிறைய பெண்களுடைய ஆதரவு இருக்குன்னு சொல்றாங்களே மேடம். நிறைய பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க தலைவன் விஜய்க்கு ஓட்டு போலன்னா சோத்துல விஷத்தை வச்சிரும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்காங்க மேடம். நிறைய இல்ல, ஒரு பொண்ணு அப்படி பேசியிருக்கு. அப்புறம் இன்னொரு பொண்ணு வந்து புருஷனா ஏத்துப்பேன். 2 women, we are talking about 2 women here. அந்த மாதிரி 10 கிடையாது, ஒண்ணுதான் இருக்கு. அதெல்லாம் விதிவிலக்கு. விதிவிலக்குனா ஒண்ணுதான் இருக்கும், 2 தான் இருக்கும். That is not the consensus, that is not the common. விதிவிலக்குன்னு ஒத்துப்பீங்களா? அது 2ம் விதிவிலக்குன்னு. அப்ப அது 2 தான் கணக்கு. 2 பேர் ஓட்டு தான் விஜய்க்கு இப்ப வரைக்கும். மேடம் ஒரு விஷம் கொடுத்துருவேன்னு சொன்ன பொண்ணு அண்ட் புருஷனா ஏத்துப்பேன்னு சொல்ற பொண்ணு இது வரைக்கும் கன்ஃபார்ம்டா உலகத்துக்கு ஈவன் ஆதவர்ஜனா மே நாட் ஓட் ஃபார் ஹிம். இந்த 2 பொண்ணுங்க மட்டும் கண்டிப்பா ஓட் பண்ணும் விஜய்க்கு. அவ்வளவுதான், 2 ஓட்டு. இல்ல மேடம், இந்த மகளிர் தின விழா கொண்டாடினார்ல திரு விஜய் அவர்கள், மகளிர் தின விழாவில் கிட்டத்தட்ட 2500 பெண்கள் மத்திய தான் சொல்றாரு தன்னுடைய மனைவியை ஒருத்தருங்கிறாரு, ஏற்படுத்த பேசுறாரு. ஆனா அத்தனை பெண்களும் ஆதரவு தெரிவிக்கிறாங்களே. பொண்ணுங்க எந்த கான்சர்ட் போனாலும் அப்படிதான் கத்தும். அது கான்சர்ட் மனப்பான்மை. நீங்க பார்த்ததே இல்லையா? கேர்ள்ஸ் அப்படிதான். ஒரு ஃப்ரீடம் கிடைச்சிச்சு, ஒரு கான்சர்ட் போயிருக்கு, சும்மா கத்துங்க. நீங்க யாரும் ஸ்டேஜ்ல ஏத்தினாலும் கத்துங்க. தட் இஸ் கேர்ள்ஸ். இட்ஸ் ரியலி கேர்ள்ஸ் வாண்ட் டு ஹேவ் ஃபன் தான் அது. அவங்க செல்ஃபி எடுத்துட்டு கத்திட்டு இருக்காங்க, இவங்க எடிட்ல காட்டுறாங்க இவருக்காக பைத்தியம் பிடிக்குது அதுங்களுக்குன்ட்டு. இல்ல அழுன்னு 2 கேர்ள்ஸ்க்கு காசு கொடுத்து வச்சிருப்பாங்க. மத்தபடி அதர் கேர்ள்ஸ் ஆர் ஜஸ்ட் தேர். இப்ப ஒரு கான்சர்ட் நடக்குதா, நம்ம ஊர்ல ஒரு வெளியே போறதுக்கு ஒரு வாய்ப்பு, போயிட்டு வரலான்றதுதான். அங்க இருக்கும்போது என்ஜாய் பண்ணி தான் நாங்க பாப்போம். நான் கூட அந்த ஆடியன்ஸ்ல இருந்திருந்தேன்னா சிரி கத்தி பாட்டு பாடி டான்ஸ் ஆடி தான் பார்த்திருப்பேன். அது எவன் ஸ்டேஜ்ல இருந்தாலுமே ஃபன் பண்ண வந்துட்டோம்னா ஃபன் பண்ணணும் தானே. இது யூத் யார்கிட்ட கேட்டாலுமே சொல்லுவாங்க. நீங்க எந்த கான்சர்ட் வேணா போய் பாருங்க, சொதப்பினாலுமே they'll be happy only jumping around. யாரும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஃபேன் பிட்ல எல்லாம் ஜாலி பண்ண வந்துட்டோம்னா ஜாலி பண்ணிட்டு தான் போவோம். அதுதான் அந்த முடிவு. அது அப்படிதாங்க பாக்கணும். அவங்களெல்லாம் ரொம்ப போட்டு சாவடியாதீங்க. இல்ல மேடம், விஜயோட சுயரூபத்தை இவ்வளவு விவரமா சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு விஜயை ரசிக்கிறதுக்கு, விஜய் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு கும்பல் தமிழ்நாட்டில் இருக்குதானே செய்யுது. ஆஸ் an actor அவ்வளவுதான். ஆஸ் an actor, ஆஸ் அ பொலிட்டிஷியன் அவர் என்ட்ரி கொடுத்த போது ஆதரவுன்னு சொல்ல மாட்டேன். பட் ஒரு ஜீரோ பேலன்ஸ் சிச்சுவேஷன்ல சரி இவர் என்ன சொல்றாரு பாக்கலாம் அப்படின்னு ஒரு நியூட்ரல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல நிறைய பேர் இருந்தோம். இப்ப நாங்க எல்லாருமே ஆஃப் ஆயிட்டோமே விஜய்ட்டு இருந்து. அந்த மாதிரி யோசிக்கிறவங்க எல்லாருக்குமே விஜய் மேல இருக்கிற ஹோப்பே போயிருச்சு. இந்த கீ கொடுத்த பொம்மை இன்னும் எவ்வளவு சத்தம் போட்டுட்டு அடங்க போகுது அப்படின்னு தான் பாத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மேடம் இப்ப இவ்வளவு விவகாரம் இருக்குல்ல மேடம், இப்ப சங்கீதா அவர்கள் எப்படி வெளியில வருவாங்களா எப்படி மேடம்? எலெக்ஷனுக்கு முன்னாடி சங்கீதா ஒரு டம்மி பீஸ்னு தெரிஞ்சிருச்சு தானே. அவங்களுக்கு தன்னை பத்தி இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. she couldn't take a stand for herself. நாமெல்லாம் அவங்களுக்காக பறிஞ்சு பேசணும். அவங்க ஒரு வார்த்தை வாய் திறந்து பேசல தனக்காக. எல்லாரும் வளர்ந்த குழந்தைங்க தான். அவங்களுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாத போது நம்ம என்னங்க சொல்ல முடியும் அவங்களுக்காக? அது ரொம்ப ஒரு தனிப்பட்ட, ரெண்டுமே கோழைங்க. சோ என்ன வேணா பண்ணி தொலையட்டோம்னு விட்டுற வேண்டியதான். அது சங்கீதாவும் கோழை, விஜயும் கோழை. கோழைக்கு கோழை என்ன வேணா பண்ணிக்கிட்டோம். அவங்க எவ்வளவு கோடி எக்ஸ்சேஞ்ச் என்ன வேணா பண்ணிக்கிட்டோம் ரெண்டும். கண்டிப்பா மேடம். விட்டுருங்க. லைக் தெலுங்குங்க, லைக் ஷீஸ் a Telugu person's wife. Why am I Tamil? I don't want to bother about Telugu people, yeah. Seriously, unless they are professionals and like நல்லவங்கன்ற பட்ச இவங்க நல்லவங்களே இல்ல, பார்த்தாலே தெரியுது. சோ தயவு செஞ்சு இவங்களை ஆதரிக்க கூடாது. அண்ட் இவருக்கு சைலண்ட் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கு சங்கீதா. அங்க இந்த ஒரு வார்த்தை சொல்லலாம் அவங்க. The things that are being said about me are unfair. I request everybody to keep quiet for the sake of my children. சொல்ல முடியாததால என்ன? அது ஒரு உம்மனா முஞ்சி தெரியல எனக்கு. கமுக்கம். இவங்களுடைய தேசிய இவங்க கொள்கை என்ன தெரியுமா? கமுக்கம். விஜயோட கொள்கை கமுக்கம், சங்கீதா கொள்கை கமுக்கம். கமுக்கமா இருப்பாங்க. கமுக்கமா செய்ய வேண்டிய அத்தனை சில்மஷம் சில்ற வேலை, துபக்குரு வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. இதுல யாருமே விதிவிலக்கல சார். கண்டிப்பா மேடம், தொடர்ச்சியா சந்திப்போம். மிக்க நன்றி மேடம். தேங்க்யூ.